ஹாய் எல்லாரும், என்ன பண்றீங்க? எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என்னோட ரம்ஜான் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரம்ஜானுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை, அப்புறம் சூப்பரான சிக்கன் பிரியாணி. இதை செய்கிறது பெரிய டாஸ்க்குன்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் இவ்வளோ நாளாக. பார்த்தீங்களா, ஒரு சோறு ஒட்டலை எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பிரியாணி செஞ்சுருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்போவுமே குக்கரில் தான் செய்வேன். அப்படியே சட்டியில் செஞ்சாலும் குழஞ்சிரும், இல்லை பிடிச்சிரும், உப்பு கூட ஆயிரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. பார்த்தீங்களா? ஆனால் இதிலேருந்து என்ன எனக்கு தெரியுது அப்படின்னா, பெண் நினச்சா எதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான். நான் நினைப்பேன், என்னடா இப்படியே சொல்கிறாங்க, பெண்ணாக இருந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு முயற்சியிலே நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி. இது முந்திரி, கிஸ்மிஸ், பழம் இதெல்லாம் நெய்யில் பொரித்து நான் மேலாப்பில் போட்டிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. கொஞ்சம் தண்ணி கூடிருச்சு, அதனால் தண்ணி வத்தட்டுன்னு சொல்லி நான் குக்கரில் திரும்ப கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். பிரியாணிக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி. அப்புறம் அவ்வளோதான். இது 1 கிலோ சிக்கன் பிரியாணி நான் செஞ்சுருக்கிறது. பார்த்தீங்களா, ஒரு சோறு ஒட்டலை. ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே இத்தனை வருஷத்தில் எனக்கு குக்கரில் செய்கிறது தான் ஈஸின்னு நினச்சிட்ருக்கேன். எல்லாத்துக்கும் குக்கரை தூக்குற ஒரே ஆள் நான் தான். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சுட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எல்லோரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு பிரியாணி சாப்பிடலாம். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.